நீங்கள் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது எங்கள் அன்கிள் தோத்துட்டா நான் செத்துருவேன்றாய். கரூரை விட 100 மடங்கு மரணம் நடக்கும். தோக்குற மாதிரி இருந்தால் அங்கங்கே தற்கொலை பண்ணுவாங்க. அந்த விஜயை அனுமதிக்கிறான். அங்கே பணம் விழுகுது, இங்கே பணம் விழுகுது, எங்கே பார்த்தாலும் மரண உலமாக இருக்கும். கரூர் மாதிரி இது அவங்க பிளான். யாருக்கு அதிகமாக ஜெயிச்சானே தெரியாத அளவுக்கு இயந்திரத்தை அடித்து நொறுக்கிறது. நொறுக்கி ஆச்சுன்னா மீண்டும் தேர்தல். வெற்றி பெற்றால் அப்பயும் 100 பேர் சாவேன். தோத்தா ஆயிரக்கணக்கான பேர் தற்கொலை பண்ண போகிறாங்க. சின்ன பிள்ளைய குழந்தைகள்லாம். இந்த விஜய் ரசிகர் கூட துணை முதல்வர்னு சொல்லி கோஷம் போறியாடா மானங்களா? இந்த கலாச்சார சீரழிவை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதா? நம்ம தமிழ்நாடு வேடிக்கை பார்க்கலாமா? தமிழ் ஊரும் நல்லுலகம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா? ஆனா அந்த குடும்பத்தை ஆன்மகளா வேடிக்கை பார்க்குறாங்களே. நான் கேட்குறேன் சந்திரசேகர், உங்க ஆத்தா சோபாவை கேட்குறேன். ஓ மகன் வந்து யோக்கியனா? தாவேக்கா தொண்டர்களை நீ சிவப்புளுக்கு ரெட் லைட் ஏரியா கொண்டு போக பார்க்குறியா? ஆபத்தான ஆள் விஜய். இந்த கட்சியை அழிக்கணும், வேரோடும் மண்ணோடும் அழிக்கப்படணும். 4ஆம் தேதி கவனமா இருக்கணும். ஒரிஜினா விஜய் புஷ்ஷெல்லாம் கைது பண்ணணும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தேர்தல் தீர்ப்பு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஓரிரு நாட்கள் தான் இருக்கு. இந்த சமயத்துல நீங்க வந்து டிஜிபி அலுவலகத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கீங்க. என்னதான் சார் அந்த கம்ப்ளைண்ட், என்ன சொல்ல வரீங்க? அதாவது நான் இந்த ஒரு வாரமா சமூக வலைதளங்களை பார்க்குறேன். அணில் குஞ்சுகளுடைய அலப்பறை தாங்க முடியல. கண்டிப்பா. எப்படின்னு கேட்டீங்களாக்க, சமூக சீர்கேடான வீடியோக்குள்ள பதிவிடுறாங்க. தமிழனுக்கென்று ஒரு கலாச்சாரம் உண்டு, பண்பாடு உண்டு, நாகரிகம் உண்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான். உலகம் முழுவதும் இன்னைக்கு தமிழர்களை கண்டு பெருமை பெறுவதற்கு காரணம், இன்னைக்கு தமிழ்நாடு வந்து படித்த மாநிலத்தில் இன்னைக்கு உயர்கல்வியில் பெருமையோடு இன்னைக்கு உயர்கல்வியில் பெருமை பெற்றிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளாம் படிச்சிருக்குன்னு நினச்சா உலக அளவில் தமிழனாக பிறந்ததுக்கு தலைகுடிகிற மாதிரி இந்த அணில் குஞ்சுடைய வீடியோ வந்துக்கிட்டு நான் பார்த்தா, நானும் பொறுமையாக தான் இருக்கேன். பார்த்தா ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு 2 பிள்ளை இருக்குது, எங்கள் அண்ணன் விஜய் ஜெயிக்காட்டினா நான் மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிவிட்டு என் பிள்ளை 2 பேருக்கும் நான் மருந்து குடிச்சிடுவேன். என்ன கேவலம் பாருங்க. அதானே, நீ யாருக்கு பிள்ளை பார்த்த? நீ கேட்டால் அப்படி தானே வரும். கண்டிப்பாக. அவன் தோத்த உனக்கு என்ன? நான் சொல்கிறேன், வெற்றி பெறுறது ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. கண்டிப்பாக. யார் வேணாலும் வெற்றி பெறட்டும், ஜனநாயகத்தில் அதான முறை, அது வரட்டும். ஆனால் அந்த பொண்ணு அப்படி சொல்லுது. இன்னொரு பொண்ணு சொல்லுது, கேவி அழுகுது. என்னன்னு கேட்டால் டிவிக்கு கொடியை போட்டுக்கிட்டு, டிவி கொடியை போர்த்திக்கிட்டு கேவி அழுகுது. இதை அணில் குஞ்சுக வேடிக்கை பார்க்குறாங்க. சுற்றி நின்றுக்கிட்டு கேவி அழுகிறத வேடிக்கை பார்க்குறேன். நானும் என் பிள்ளையும் தற்கொலை பண்ணிடுவோம் குழந்தைகள்னு சொல்கிறத சிரிக்கிறேன், கைதட்டினேன். அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? நீங்களாம் என்னடா மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க? ஒரு பொண்ணு சொல்லுது, இந்த ரோட்டை கூட்டி தள்ளுறான்ல, கூட்டி தள்ளுறது, குப்பையை அகற்றுறது அவ்வளோ மட்டமா? துப்புரவு பணியாளர்களை, நம்முடைய ரத்த உறவுகளை உனக்கு சாதாரணமாக தெரியுது. அவன் 5 பொண்டாட்டி வச்சுருக்கான், மூட சமுக்கிறவன் 10 பொண்டாட்டி வச்சுருக்கான். ஏன் அங்கே விஜய் அண்ணா எத்தனை பொண்டாட்டி வச்சா என்ன தவறு? ஏன்னா தவறு நியாயப்படுத்தி பேசுறதுக்கான மாற்றம் இல்லை. மாற்றம்னு என்ன கொண்டு வர, என்ன மாற்றம் கேட்குறேன். அதாவது இன்னொரு பொண்ணு சொல்லுது, இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து பொண்ணு கட்டுறவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாங்களாம், உங்கள் பொண்ணு விஜய் ரசிகரான்னு. ஆமாம், என் பொண்ணு விஜய் ரசிகர் தான். எனக்கு வயசு இப்போ 49 தான். திரிசாவுக்கு வயசு 50, எனக்கு வயசு 49 தான். தேவைப்பட்டால் என் மகளும் விஜய்கிட்ட போவேன், நானும் போவேன். திரிசாவோட வயசு கம்மி தானே. என்ன நாகரிகம் சார் இது? என்ன அநாகரிகம்? இந்த கலாச்சாரத்தை வளர்க்குறாங்க இந்த விஜய். ஏன் ஒரு தலைவனாக இருக்கிறவன் கண்டிக்கக்கூடாது, ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடாது? இதெல்லாம் அவன் பார்க்கலையா? அவன் கண்டிக்கக்கூடாதா? இல்லை, இது தெரியுமா தெரியாதா? இது தெரியுமா தெரியாது, நீ வளர்த்து விட்ற. அதாவது நீங்கள் பார்த்தீங்களாக்க கடுமையாக வந்து வலைதளங்கள் அசிங்கம், ஆபாசம் அரங்கேறுது. வீட்டில் உட்கார முடியல. இவன் என்ன பண்ணுறாரு இருந்தாலும் விஜய் வந்து நீலாங்கரை கூட்டத்தில், கடைசி கூட்டத்தில் வீட்டில் இருக்க குட்டீஸுகளே யார்கிட்ட ஓட்டு கேட்குறான் பாருங்க. ஆமாம், படித்தவர்களே, பண்பாளர்களே, அரசு ஊழியர்களே, மாணவர்களே, விவசாயிகளேன்னு சொல்லாமல் தேர்தல் விதிக்கு முறம்பாக சிறார்களை தேர்தலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி அடம்பிடிங்க. சாக்லேட்லாம் சாப்பிடாதீங்க. எனக்கு விஜய் அண்ணாவுக்கு, விஜய் அன்கிளுக்கு, விஜய் பெரியப்பாவுக்கு எனக்கு ஓட்டு போட்டாதான் சொல்லி எனக்கு நிறைய ஃபோன், முற்போக்கு இயக்கங்களை சேர்ந்த தோழர்களே எனக்கு ஃபோன் பண்ணி என் பேட்டி இப்படி அணைத்தது, என் பேரை இப்படி அணைத்துறான். ஐயோ, இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதை விட இன்னும் அசிங்கம் ஆபாசத்தை வெளியிடுதுங்க. என்ன வெளியிடுது தெரியுமா? நான் வந்து இந்த ஒரு பாட்டு அந்த காலத்தில், அந்த பாட்டை நமக்கு அசிங்கமாக கண்டிச்சிருக்கோம்.
நான் சின்ன வீடாக வரட்டுமா, நான் பெரிய வீடாக வரட்டுமா அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கான். ஆமா, ஒற்றன் படத்துல அர்ஜுன் படம். இப்போ விஜய்க்கு இந்த விஜய் ரசிக பூரா நான் பெரிய வீடாக வரட்டுமா, நான் சின்ன வீடாக வரட்டுமான்றது இதான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கு. எப்படா சங்கீதா டைவர்ஸ் கோர்ட்டில் விவாகரத்து ஆகுமோ வரிசை அப்ளிகேஷன் போட்டு உட்காந்துருக்கு. நான் கட்டிக்கிறேன், நான் எனக்கு அவர் அண்ணனாகவும் இருப்பாராம். ஒரு பொண்ணு பேசுது, அவர் எனக்கு அங்கிளாகவும் இருப்பார், தேவைப்பட்டால் எப்போ கூப்பிட்டாலும் நான் அவர் கூட போய் படுப்பேன்னுது. அசிங்கமா இல்லையா? நம்ம வார்த்தையெல்லாம் சொல்ல முடியுமா? பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கோம், பெண்ணை வந்து எவ்வளோ நம்ம மதிக்கிறோம். பெண் உரிமையை வாங்கி கொடுத்த திராவிட இயக்கத்திலேருந்து வந்தவங்க நம்மெல்லாம். பெண்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு கேட்டார் பெரியார், கலைஞர் அந்த சொத்துரிமை கொடுத்த இயக்கம். பெண் கல்விக்கு போராடிய இயக்கம். அந்த இயக்கத்திலிருந்து வந்த நம்ம பார்த்தா பெண்கள் வந்து இவ்வளவு மோசமான முறையில் பேசுதுங்க. இன்னும் அசிங்கமாக ஒரு பாட்டில் அந்த காலத்தில் சொல்லுவாள்ல, சின்ன பொண்ணு வேணுமா பெரிய பொண்ணு வேணும். இப்போ விஜய் பாடுற மாதிரி இருக்குது, சின்ன பொண்ணு வேணும் பெரிய பொண்ணு வேணும், ரெண்டு பொண்ணையும் பெற்ற ஆத்தா நீயும் வேணும்னு விஜய் பாடுறான். இல்லை, அதுவும் அந்த விஜய் படத்தில் வந்துச்சு அந்த பாட்டு இப்போ இப்படி பாடுறேன். சின்ன பொண்ணு வேணும் பெரிய பொண்ணு வேணும், ரெண்டு பொண்ணையும் பெற்ற ஆத்தா வேணும்னு விஜய் பாடிக்கிற மாதிரி கலாச்சார சீரழிவு போனால் நீ மாற்றம்னு சொன்னீங்க. நம்ம கூட திமுக அண்ணா திமுகவுக்கு ஏதோ மாற்றம் போடுக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு சிவப்புலக்கு பாம்பே ஏற்படுத்த பார்க்குறியா? தாவேக்கா தொண்டர்களை நீ சிவப்புலக்கு ரெட் லைட் ஏரியா கொண்டு போக பார்க்குறியா? பெண்கள் பேசுகிற போது தானே தலைவன் கண்டிக்க மாட்டாமா? தலைவன் கண்டிக்க ஒரு அறிக்கை கொடுக்க வேணாமா? இல்லை பேசக்கூடாது, அறிக்கை கொடுக்க. தலைவரே சின்ன பசங்க ஓட்டு கேட்குறாரு சார், அவர் எப்படி கண்டிப்பாரு? குட்டீஸ் கிட்ட விட்டு அவங்கள மிரட்டி அவங்க முறை என்னன்னு கேட்டால், நீங்கள் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது எங்கள் அன்கிள் தோத்துட்டா நான் செத்துருவேன்றாங்க. ஐயோ, கரூரை விட மோசமாக சாக போகிறாங்க. அதான் இப்போ டிஜிபி வந்து தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து நான் பெட்டிஷன் கொடுத்ததுக்கு காரணம், நீங்கள் வந்து கடுமையான முறையில் வந்து நடவடிக்கை மனநல மருத்துவரை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு ஒரு குட்டீஸுக்கும் போலீஸ் பாதுகாப்பு போடணும். தற்கொலை பண்ணுவாங்க. நீங்கள் ரிசல்ட் மாறி தான் வரப்போகுது. இன்னொன்று கேளுங்க, வெற்றி பெற்றாலும் சந்தோஷத்தில் மின் கோபுரத்தில் ஏறி போகிறாங்க. ஐயோ, அபார்ட்மெண்ட்டில் நிற்க போகிறேன், பஸ்ஸில் ஏறிவான், ட்ரெயினில் விழுந்து சாவான். கரூரை விட 100 மடங்கு மரணம் நடக்கும். 4ஆம் தேதி நீங்கள் ஒரு இதில் நான் இப்போ தான் நேற்று தான் படித்தேன். 1978 அமெரிக்காவில் கயனா பகுதியில் ஜோன்ஸ் டவுன் என்னும் ஜிம் ஜோன்ஸ் பகுதியில் ஒரு கல்ஃப் தலைவர் அவன் என்ன சொல்லியிருக்கிறான், எனக்கு ஆதரவு தெரிவிக்க 1000 பேர் சயனைட் எறிந்து உயிர் திணிக்கிறதுக்கு வாருங்கள்னு கூப்பிட்டுருக்கான். ஐயோ, 1000 பேர் போயிருக்காங்க. 1000 பேர் போனவன் போய் எல்லா பேரும் சயனைட் எடுத்து சத்துக்கிட்டு இருக்கான். அதில் 100 பேர் மட்டும் தப்பிக்கலான்னு ஓடியாந்துருக்கான். சயனைட் குடிச்சு எனக்கா சாகுறேன்னு சொல்லல, தப்பிக்கக்கூடாதான்னு சொல்லி அவனை பிடிச்சி, அந்த 100 பேர் தப்பிச்சவனை பிடிச்சி சயனைட் எழுதி கொண்டிருக்காங்க. விஜய்க்கும் இந்த கல்ஃப் தலைவருக்கு என்ன வித்தியாசம்? கரூரில் கொண்டுட்டு தான் வந்த நீ இப்போ நான் சாக போகிறேன்னு குட்டி சொல்லுது, நான் வப்பாட்டியாக வருவேன்னு சொல்லுது, நான் பொண்டாட்டியாக வருவேன்னு சொல்லுது, என் தலைவன் 10 பொண்டாட்டி வைக்கலாம்னு சொல்லுது. இதெல்லாம் என்ன நியாயம்? இந்த நியாயத்தை நீ ஏன் கற்பிக்கிற? உனக்கு இந்த கல்ஃப் தலைவர் 1000 பேர் நீ சைனட் எடுத்து சாக சொல்லி கூப்பிட்டான் பாரு, அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? தாவேக்கா இதுக்கா? அதே மாதிரி 1997 கலிஃபோர்னியாவின் ரென்கோ சண்டா பகுதியில் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கல்ஃப் தலைவர் ஒரு 30 பேரை கூப்பிட்டு தற்கொலை பண்ண வச்சுட்டு சொர்க்கம் இருக்குன்னு. அது மாதிரி மாற்றம்னு சொல்லிட்டு கூட்ட நெரிசலில் சாகுறான் உன் கண்ணுக்கு முன்னாடியே. நீ போன வேனில் திரிசா உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடியாந்துட்டு. இப்போ தேர்தல் முடிவு தவறாக வந்தால் நாங்கள் சாவோம்னு சொல்லி பகிரங்கமாக காணொளி வெளியிடுது. இந்த காணொலியை சைபர் கிரைம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுது? ஒன்று இதை வெளியிட்ட இதுக்கு தூண்டுறது புஷி ஆதவர்ஜினா. இதே ஆதவர்ஜினா ஏற்கனவே கரூர் 41 பேர் இறந்து கிடக்குறான். அவன் என்ன பேசுகிறான்? ஜென்சி புரட்சி வெடிக்கும்ன்றான். இப்போ அவங்க திட்டம் என்ன தெரியுமா? ஆர்எஸ்எஸ் அமித்ஷா ஃபார்முலாவை என்னன்னு கேட்டால், நீங்கள் தேர்தலுக்கு முந்தி வரைக்கும் எல்லா ஊடகத்தையும் கூப்பிட்டு திமுக ஆட்சிக்கு வந்துடும் 200 சீட்டு வெற்றி பெறும் இவங்க தான் பரப்பி விட்டாங்க. தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எப்படி பரப்புறான்னு கேட்டால், திமுகவுக்கு எதிரலை இருந்திருக்கு, அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக போகுது, விஜய் 1 சீட்டு ஜெயிப்பாரா 2 சீட்டு ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஊடகத்தை விட்டு இந்த வலதுசாரிகளை விட்டு பரப்ப விட்டுச்சு ஆர்எஸ்எஸ். இப்போ இந்த 3 நாள் என்ன பரப்புறான்னு கேட்டால்,
170 சீட்டு போட்டவெல்லாம் விசிலுக்கு தான் போட்டிருக்கான் அப்படின்னு செய்தியை பரப்புறான். விஜய் தான் ஜெயிக்க போறாரு, விஜய் தான் ஜெயிக்க போறாரு. கரூர் கூட்டத்துக்கு நேரத்துக்கு போக முடியல, வக்கத்தவன் இந்த விஜய். நேரத்துக்கு கூட்டத்துக்கு போக முடியல, காரைக்குடியில் போயிட்டு பேசுறதுக்கே நேரம் இல்லைட்டு ஓடியாந்துட்டேன். ஆனால் ஒரு ஜோசியர் கூப்பிட்டு 170 சீட்டு வெற்றி பெறுவேன், 4 மணிக்கு திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள இருக்குன்னு சொன்னோன்னே 4:50 போய் உட்கார கரெக்ட் டயத்துக்கு. அதானே, அது எப்படி? அதனால ஏமாத்து ஆபத்தான ஆள் விஜய். தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சீரழிக்க வருவார். வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தப்பட வேண்டிய ஆள் விஜய். இளைஞர்களை நான் பெற்ற தாய்மார்களை கேட்குறேன், சகோதரிகளை கேட்குறேன், தமிழர்களுக்கு ஒரு மரபு இருக்குமா? ஒரு போரில், புறநானூற்று போரில் ஒரு நாளைக்கு தகப்பன் அனுப்புது, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண்கள் அனுப்பணும். மறுநாள் அவன் தகப்பை இறந்து போகிறான், மறுநாள் தன் கணவன் அனுப்புகிறாங்க. அதற்கு அடுத்த நாள் பச்சலகம் பாலகன் அனுப்புகிறாங்க. அவன் போயிட்டு புறமுதுகிட்டு இறந்துட்டான்னு சொன்னோன்னே அந்த தாய் பார்த்துட்டு, உனக்காட நான் இந்த மார்பில் பால் கொடுத்து வளர்த்தேன், புறமுதுகிட்டு ஓடியாந்திருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்பகத்தை அறுத்த தாய் புறநானூற்று தாய். நீங்கள் விஜய்க்கு சின்ன வீடாகவும் என் மகளை அனுப்புவேன், பெரிய வீடா பெரிய மகளை அனுப்புவேன், 10 பொண்டாட்டி வச்சுருந்தாலும் என்ன தப்பு? தேவைப்பட்டால் திரிசாக்கு வயசு 50 தான், எனக்கு வயசு 49, அவள் கிளவி 1 வயசு. நான் சங்கீதா டைவர்ஸ் ஆனோடனே நான் அவருக்கு வப்பாட்டியாக இருப்பேன் பொண்டாட்டியாக இருப்பேன்னு பேசுனா என்ன அர்த்தம்? இந்த கலாச்சார சீரழிவை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதா? நம்ம தமிழ்நாடு வேடிக்கை பார்க்கலாமா? தமிழ் ஊரும் நல்லுலகம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா? ஆனா அந்த குடும்பத்தை ஆண்மகளை வேடிக்கை பார்க்குறாங்களே, கண்டிக்கலையே. அங்கேயும் தகப்பா இருப்பான், கணவன் இருப்பான், கணவன் வச்சுட்டு தானே சார் சொல்லுது. கணவன் இருக்கும்போதே ஒரு பொண்ணு சொல்லுது, என் கணவருக்கே தெரியும் நான் விஜய் 13 வருஷமாக காதலிக்கிறேன், இதை விட அவங்க அப்பா சந்திரசேகருக்கே தெரியும். அவர் ஒரு மானம் கட்டதானே சந்திரசேகர். நான் கேட்குறேன், சந்திரசேகர் உங்கள் ஆத்தா சோபாவை கேட்குறேன், ஓ மகன் யோக்கியனா, முதியோர்களை மதிக்கக்கூடிய ஆளா? நான் அந்த விஜய் ரசிகர் இருக்கிற அணில் குஞ்சை பூரா கேட்குறேன். முதியோர்களை மதிக்கிறவன், பெத்த தாய் தகப்பனை மதிக்கிறவன், அவ்வளோ பெரிய பனையூர் பங்களாவில் தாய் தகப்பனை விட்டு தனியாக இருக்கான். இந்த குட்டீஸை கண்டு நான் வேதனைப்படுறேன். இந்த சகோதரிகள் பேசுனாங்க பாருங்கள், இவங்க இறந்து போயிடக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி நான் புகார் மனு கொடுக்குறேன், தடுக்கணும் அப்படின்னு தான் கொடுக்குறேன். நம்ம என்னதான் நம்ம தமிழ் சகோதரிகள், உங்கள் நாகரிகம் உங்கள் அநாகரிகமாக போயிட்டுருக்கு, அதை தடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் பெத்த தாயை மதிக்கலை, பெத்த தகப்பனை மதிக்கலை, கட்டின மனைவி இல்லற வாழ்க்கை வாழ்ந்த மனைவியை இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிறுத்திருக்க. நீ என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிற? கட்டின மனைவி என் கணவன் எனக்கு சரியில்லை துரோகம் பண்ணுகிறான்னு சொல்கிறாரு. எந்த பெண்ணை குற்றம் சாட்டி சொல்கிறாரோ, அந்த பெண்ணோட தவறாக இருக்கிறான்னு சொல்கிறாரோ, அந்த பெண்ணை இந்த விஜய் ரசிகர் கூட துணை முதல்வர்னு சொல்லி கோஷம் போறியாடா? மானங்களா உங்களா? எப்படி அழிக்கப்பட வேண்டிய சக்திகள், தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி அவங்க. இல்ல, ஒருவேளை இப்ப திரு விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம்ல சார் நீங்க? விஜய் அவர்கள் அரசியல் வரலன்னா இன்னைக்கு இவ்வளவு தற்கொலை இருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காது. திராவிட மண்ணுங்கிறீங்க, பெரியார் பேத்திங்கிறீங்க, பெரியார் பேத்தினா பேச வேண்டிய பேச்சாது. இடஒதுக்கீடு உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களுக்கு சமூக நீதியை பெற்று தந்த பெரியார் மண்ணில் அவனுக்கு வப்பாட்டியாக இருப்பான், பொண்டாட்டியாக இருப்பான். இதெல்லாம் என்ன பேச்சு? பெத்த மகன் விஜயுடைய மகனை நீ கூட வச்சு வளர்க்கலை, உனக்கு எப்படி பெத்த பிள்ளையுடைய அருமை தெரியும்? மகளை நீ வளர்க்கலை, உனக்கு எப்படி மகளுடைய அருமை தெரியும்? யார் வீட்டில் எக்கேடு கெட்டு போகலாம், எத்தனை பேர் எனக்காக இறக்கலாம், அதை வச்சு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறான். இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் அவங்க நுழைய முடியாமல் இருந்தாங்க, அவங்க நுழையவே முடியாமல் இருந்துச்சு. ஒரு மக்கு பையன் இருக்கான், 0 மார்க் வாங்குறேன் பள்ளிக்கூடத்தில், ஒரு வகுப்பில் ஒருத்தர் 100 மார்க் வாங்குறேன். நம்ம வாத்தியார்கிட்ட சொல்லி அந்த மக்கு பையில் எப்படியாவது பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அவனை ஏதாவது பேப்பர் எழுத சொல்லுங்கள், வெறும் பேப்பராக கொடுக்குறேன், தப்பாக கூட என்னத்தை எழுத சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் மார்க்காவது போட முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி 0. இங்கே வடக்க மாதிரி, பீகார் மாதிரி, மராட்டிய மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி ஃப்ராடு பண்ணி அவனை ஒரே நாளில் ஆட்சிக்கு வர முடியாது. 100 மார்க் வாங்குற திமுக ஒரே நாளில் 0 மார்க்குன்னு சொல்ல முடியாது. இங்கே தான் புரட்சி வெடிக்கும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கிற மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வலதுசாரிகளை பரப்பி விடுறது. அவனுக்கு 2024 எடப்பாடிக்கு 1 கோடி ஓட்டு விழுந்திருக்குல்ல, ஒரு 60 மார்க் வாங்கியிருக்கான் மாணவன், அவனை 100 ஆக்கலாம். அதை மக்கள்கிட்ட அந்த சதவீத கணக்கவே அமித்ஷா பேசுகிறது. பாருங்கள், எடப்பாடி நாங்கள் 18% வாங்கியிருக்கோம், பிஜேபி இப்படி ஒரு சதவீத கணக்கு. இப்போ விஜயை கொண்டு எவனை பார்த்தாலும் விசில்ன்றான்.
எவனை பார்த்தாலும் விசில்றான் அப்படி இவங்களே கிளப்பி விடுறது. கிளப்பி விட்டு இவன் ஒரு 40 மார்க் வாங்கினா, அப்போ 100 மார்க் வாங்கின மாணவனை இந்த தேர்வில் ஒழுங்காக படிக்கலை, அதனால் 30 வாங்கினேன். எடப்பாடி பழனிசாமி 60 மார்க் வாங்கினால 80 மார்க்கு. விசிலுக்குன்னு எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் போட்டுட்டான். வெளிநாட்டிலேருந்தே வந்து போட்டு போயிட்டான். இளைஞர்கள் பூரா போட்டுட்டான், குமரி பூரா போட்டுட்டான், கிளவி பூரா போட்டுட்டாங்க. அதனால் விசில் ஒரு 40 அப்படின்ட்டு தொங்கு மந்திரி சபை அப்படின்ட்டு பாண்டே எங்கேருந்து குரல் வருது பாருங்க. பாண்டேவின் குரல், குருமூர்த்தியின் குரல், தண்டாரின் குரல். இந்த குரல்லாம் வந்து யாருடைய குரல்? பிஜேபியின் குரல், ஆர்எஸ்எஸ்ஸின் குரல். அப்போ அவங்க வழக்கம் போல் ஏதோ வாக்கு இயந்திரத்தில் தவறு பண்ண போகிறாங்க. அந்த தவறு பண்ணி போகிறதுக்கு உடந்தையாக விஜயை பயன்படுத்துகிறாங்க. விஜய் தான் இப்போ இளைஞர்கள் சக்தியை வச்சுருக்கான். இந்த முட்டாள்களை, இந்த கூமுட்டைகளை, இந்த தற்கூரிகளை கையில் வச்சுருக்கான். அதனால் முடிவு மாற்றம் வந்தால், ஏன் இப்போ முன்னேற்பாடு அதை பண்ணுறான்னு கேட்டால், நீங்கள் புரட்சி வெடிக்கும்ன்றார் விஜய். எலெக்ஷன் அன்னைக்கு புரட்சி வெடிச்சுன்னா அது ஒரு புரட்சி ஓட்டு போடுறேன். ரிசல்ட் அன்னைக்கு புரட்சி வெடிக்கும்ன்றார் விஜய். என்ன புரட்சி? கலவர புரட்சி. என்ன புரட்சி? மிஷினை தோக்குற மாதிரி இருந்தால் அங்கங்கே தற்கொலை பண்ணுவாங்க. அந்த விஜயை அனுமதிக்கிறான். ஒரு கல்ட்டு தலைவர் மாதிரி தற்கொலை பண்ணு, சின்ன பிள்ளையெல்லாம் பண்ணிக்க, பொம்பளையாலும் பண்ணிக்க, யார் வேணாலும் பண்ணிக்க. எங்கே பார்த்தாலும் நீங்கள் எலெக்ஷன் அன்னைக்கு 4ஆம் தேதி தோக்குற மாதிரி ரிசல்ட் வருதுன்னு வைங்க, அங்கே பணம் விழுகுது, இங்கே பணம் விழுகுது, எங்கே பார்த்தாலும் மரண குலமாக இருக்கும் கரூர் மாதிரி. இது அவங்க பிளான், இது ஆர்எஸ்எஸ் பிளான். அப்படி மரண குலம் மாதிரி இருக்கும்போது இந்த செய்தி உள்ளே வரும்போது வாக்கு எண்ணிக்குள்ள ஏஜென்ட் இருப்பான்ல, இவன் அனில் குஞ்சு, இவன் எலக்ட்ரானிக் மிஷினை பூரா அடித்து நொறிக்கிறது. யாருக்கு அதிகமாக ஜெயிச்சான்னு தெரியாத அளவுக்கு இயந்திரத்தை அடித்து நொறிக்கிறது. நொறுக்கியாச்சுன்னா மீண்டும் தேர்தல் வந்தால் இந்த அனுதாபத்தில் மீண்டும் வெற்றி பெறலாம். ஆனால் வெற்றி பெற்று நம்முடைய அமித்ஷாவுடைய ஃபார்முலா அடிப்படையில் வாக்கு இயந்திரத்தை ஏதாவது ஃப்ராட் பண்ணி வெற்றி பெற்றால் இது கிடையாது. அதனால் 2 டிக்கெட்டு, ஒன்று 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு 4 டிக்கெட் போட்டு வச்சுருக்கு, கேன்சல் பண்ணியிருக்கான். யாராக இருக்குது சார்? திரிசா உட்பட 4 பேருக்கு கேன்சல் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் சோசியரு இப்போ பிஜேபி கொடுக்குற தெம்பு என்னான்னு, எந்த பேச்சையுமே ஃப்ராடு, உத்தகட்டமான ஃப்ராடு விஜய் பேசுகிறது. நீங்கள் பாருங்கள், மாற்றம் வரும். என்ன மாற்றம் கொண்டு வரேன்? திமுக அரசு 100 யூனிட் ஃப்ரீன்னு இருக்குது, நான் வந்தால் 200 யூனிட் ஃப்ரீ. இது வந்து மாற்றமா? நகர பேருந்துகளில் பெண்களுக்கு திமுக அரசு வந்து விடியல் பயணம் கொடுத்துருக்கு. நீ தமிழ்நாடு பூரா போயிட்டு வரேன்னு சொல்ல போகிறான். இதான் மாற்றம்? 4 பொண்டாட்டி வச்சுக்கிறது தப்புலன்னு சொல்கிறது மாற்றமா? சங்கீதா டைவர்ஸ் ஆனால், விஜயோடைய மனைவி டைவர்ஸ் ஆனால் பரவாயில்ல, நாங்கள் பொண்டாட்டியாகவும் போவோம், வப்பாட்டியாகவும் போவோம், கூப்பிட்ட நேரத்துக்கு நாங்கள் போவோம்னு சொல்கிறது இது நல்ல மாற்றமா? இந்த மாற்றத்துக்கு ஒரு கட்சியா? இந்த கட்சி தான் ஆர்எஸ்எஸ் தோற்றுவிச்ச கட்சி. ஆர்எஸ்எஸும் தாவேக்காவும் ஒன்று, கலாச்சார சீரழிவு பண்ணுறாங்க. அதனால் 4ஆம் தேதி நான் என்ன கேட்டிருக்கேன்னா, துணை இராணுவத்தை வர வைங்க, வாக்கு எண்ணிக்கையில் கூடுதல் பாதுகாப்பு கொடுங்க. இன்றைக்கி டிஜிபி கூட இந்த என்னுடைய புகாருக்கு பின்னாடி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். அதிகமான காவல்துறை பாதுகாப்பு போடப்படும் சொன்னார். விடுப்பெல்லாம் தரப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் திமுக அதிமுக ஏஜெண்டுகள் விழிப்போடு இருக்கணும். இவங்க வந்து தகராறு பண்ண போகிறாங்க. வெற்றி பெற்றால் அப்பயும் 100 பேர் சாவேன், தோட்டா ஆயிரக்கணக்கான பேர் தற்கொலை பண்ண போகிறாங்க. சின்ன பிள்ளைய, குழந்தைகள்லாம், தாய்மார்கள், பெற்றோர்கள்லாம். நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, பிள்ளைகளை ஏன் இப்படி வளர்க்குறீங்க? அவங்க கேட்டால் ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்க, அவங்க கேட்டால் ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்க, அவங்க கேட்டால் விளையாட்டு பொருள் வாங்கி கொடுங்க. ஆனால் ஓட்டை மாற்றி போடலாமா? இதை வந்து நீங்கள் வெளியே சொல்லலாமா? கேவலம் இல்லையா? தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து விஜயா நிர்ணயிக்க முடியும்? இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அறிக்கை கூட விடாத தலைவனா? இது தலைவனா? நல்ல அறிகுறியா? அதனால தான் இன்னைக்கு கோயில் ஊனமாக போயிட்டு இருக்காரு சார். இதுவும் அரசு திட்டம். இது ஒரு மாற்றமா? என்ன கேட்குறேன், நீ பெரியார வழிகாட்டின்ற, திமுக அதிமுகவுக்கு மாற்றம்ன்ற, அப்படி கோயில் கோயிலாக போயிட்டு ஜோசியக்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறது இது மாற்றமா? எப்படி உடைய இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளர்கள், பெரியார் சிந்தனையாளர்கள் ஒரு மாற்றத்துக்குரிய தலைவனாக ஒத்துக்கிற முடியும்? ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி இது மாதிரி கோயில் கோயிலாக போலையே சார். ஒரே ஒரு நாள் இப்போ ப்ரான்ஸ் பண்ணார் திருச்சியில். இது ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியா, எல்லாமே ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியா. இப்போ அவன் பிடிச்சி எடப்பாடி அவங்க கையில் போயிட்டார், விஜய் கையில் இருக்கார். இப்போ அவங்களுக்கு முதல் வெற்றி ஆர்எஸ்எஸ்க்கு என்னென்னு கேட்டால், தமிழ்நாட்டில் எப்பயுமே தேர்தல் முடிவு திருத்தணி டு கன்னியாகுமரி வரைக்கும் திமுக தான், அதிமுக தான் தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்கும். இப்போ முதல் கட்டமாக ஒரு கூட்டணி மந்திரி சபை ஏற்படுத்துவதற்கு, அதுவும் திமுகவை தவிர்த்து யார் வந்தாலும் பிஜேபி மந்திரி சபை தான். திமுகவும் பின்னாடி போய் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
பின்வாசல் ஆதரிக்கிறான்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை, இன்னும் ஆதாரபூர்வமான செய்தி கிடைக்கல. அதனால் ஆனால் மற்ற எல்லாம் வந்து நேரடியாகவே பிஜேபி ஆதரவாளராக இருக்கிறாங்க. எடப்பாடி வந்தாலும் பிஜேபி அரசு தான். இல்ல ஓப்பனா சொல்றாரு இந்த ராமதாஸ் அத்வாலையா, அவர் ஓப்பனா சொல்றாரு, ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிச்சுன்னா நாங்க விஜய் இழுத்துக்குவோம், விஜய் சேர்த்து நாங்க பிஜேபி ஆட்சி அமைப்போம் சொல்றாரு ஓப்பனா. இது உண்மைதான். அதான் சொல்றேன்ல, அவங்க இப்போ முதல் கட்டமாக தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு வெற்றி என்னன்னு கேட்டால், தனி மெஜாரிட்டி இல்லாத ஒரு மந்திரி சபை அமைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் தயாராகுதோ அதுக்கு தான் திமுகவை 200 வேணா வெற்றி பெறும் தேர்தலுக்கு முந்தி சொல்கிறது. தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எடப்பாடிக்கு இப்படி ஆதரவு சக்தி திரண்டதாக சொல்கிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஆதரவு சக்தி இருக்குது அப்படின்னு ஊடகங்களில் வலதுசாரியில் விட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக எனக்கு என்ன பெரிய, யார் வேணாலும் வெற்றி பெறட்டும், நம்ம பார்ப்போம், சந்திப்போம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது மக்கள் 5 ஆண்டு காலத்தில் ஒரு தடவை சந்திக்க தான் போகிறோம். ஒரு தடவை அப்படி உட்காந்து அவங்களுடைய அனுபவத்தை மக்களும் பார்த்துக்குருவாங்க, அது வேற, எனக்கு அதில் கவலை இல்லை. ஆனால் கலாச்சார சீரழிவு, பெண்கள், தமிழ்நாட்டில் வந்து பெண்களை எவ்வளோ மதிக்கக்கூடிய ஊர், ஆறுகளுக்கு பேர் காவேரி, புன்னி, இங்கே பெண்களுக்கு தானே சார் இன்னைக்கு அதிகமான கோயில்கள் இருக்கு, பெண் தெய்வங்களுக்கு தான் தெய்வங்கள். அந்த பெண் தெய்வங்கள் வாயிலிருந்து இப்படி சின்ன பிள்ளைய, படித்த பிள்ளைய, ஐடி படித்த பிள்ளைய, டிகிரி படித்த பிள்ளைய, அசிங்கமான கேவலமான வார்த்தையை எப்படி எதிர்கால தலைமுறை விஜய் ரசிகை எவனாவது பொண்ணு கட்டுவானா? நாளைக்கு கட்டுறவே மானம் கட்டவனாக தான் இருப்பேன். ஒரு விஜய் ரசிகன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன், நான் வந்து 13 வீட்டுக்காரரை பக்கத்தில் வச்சுக்கிட்டேன், அவன் எப்படி ஒரு மானமுள்ள தமிழ்நாடு ஏற்றுக்கிற முடியும்? வீட்டுக்காரே தாலி கட்டிய கணவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் 13 வருஷமாக நான் விஜயை காதலிச்சேன், என் வீட்டுக்காரருக்கும் தெரியும், விஜய் அப்பாக்கே தெரியும். அப்போ சந்திரசேகரே கூட அடிக்கணுமா இல்லையா? சரி, இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் அவனா ஒரு அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? இப்பெல்லாம் பெண்களே பேசாதீங்க, தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாதீங்க. நான் மகன் சார்பாக கேட்டுக்கிறேன். அவங்க அம்மா சோபா, என் மகன் நேர வெற்றி பெற்று ஜாச்சி கோட்டைக்கு தான் போவார். போய் தமிழ்நாட்டில் சிகப்பு குடிய பம்பாய் வாக்கவா, தமிழ்நாட்டை கல்கத்தாவில் ஒரு சிவப்பு குடி இருக்கிற மாதிரி ரெட் லைட் ஏரியாவா தமிழ்நாட்டை மாற்றுறதுக்கா விஜய் மாற்றம்? எடா மாற்றம் கொண்டு வர போறீங்க நீங்கள்? உன் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை ஒழுங்காக பேச வைக்க முடியல, ஒழுங்காக பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்கல, ஒரு கொள்கை ரீதியாக இளைஞர்களை நீ திரட்டலை, உனக்கு ஒரு கவர்ச்சி, அந்த கவர்ச்சியை பயன்படுத்தி அசிங்கத்தை, ஆபாசத்தை, நிர்வாணத்தை அரங்கேற்றுவதா? இதற்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவனா? நாங்களெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி அவன் வெற்றி பெற்றாலும் சரி தோற்றாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த கட்சி எதுக்குதோ இல்லையோ, முதல்ல தமிழ்நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய சக்தி, தீய சக்தி யாருன்னு கேட்டா தாவேகா, விஜய். தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் அனைத்தையும் சீர்குலைக்கக்கூடிய சக்தி. ஆர்எஸ்எஸ் நேரடியாக இறங்கலை. ஆர்எஸ்எஸ் கலாச்சாரத்தை சீரழிக்கிறவன் தான். மதத்தின் பிறால், கடவுளின் பிறால், ஜாதியின் பிறால் தமிழ்நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய சக்தி மனிதனை. ஆனால் தமிழ் பெண்களை நீ வந்து சிகப்பு விடுதிக்கு ரெட் லைட்டை கூட்டு போகிற மாதிரி ஒரு கட்சியை நடத்திட்டு இருந்தா இது கட்சியா? இந்த கட்சியை அழிக்கணும், வேரோடும் வேறுடைய மண்ணோடும் அழிக்கப்படணும். 4ஆம் தேதி கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய கலவரத்தை தமிழ்நாட்டை ஒரு ஜென்சி புரட்சின்னு ஆதவர்ஜினா சொல்லியிருக்கான். ஆதவர்ஜினா, விஜய், புஷ்ஷெல்லாம் கைது பண்ணணும். இப்போ இல்லை போலீஸ் கூப்பிட்டு வான் பண்ணுங்க, இந்த சமூக வலைதளங்களை பதிவிடவனை கூப்பிட்டு பின்னாடி இயக்கரனை கூப்பிட்டு வான் பண்ணுங்க, ஒரு அறிக்கை வெளியிடுங்க. காவல்துறை கடுமை, கரூர் வழக்கில் குற்றவாளியாக சேர்த்துருக்கணும் திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் முதல்வர் சேர்க்கலை. அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு தலைவன், எந்த தலைவனும் ஒரு தொண்டன் பொதுமக்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டாங்க, அவருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு இவர். 52. அதனாலதான் டிவிகேவா டிஎம்கேவான்றேன். கரூருக்கு சரியான டயத்துக்கு தான் போனேன்னு போய் சொல்கிறான். பிஜேபி கூட நான் பேசலைன்றான். நீங்கள் பாருங்கள், எல்லாமே முன்னுக்கு முன் முரணானது. ஃப்ராடு, பித்தலாட்டம். ஒரு பித்தலாட்டம், மோசடி, பெண்களை, இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்கின்ற ஒரு மோசமான கலாச்சாரத்தை தமிழகத்தில் அரங்கேற்ற துடிக்கிற பிஜேபிக்கு துணையான கருவியாக இருக்கக்கூடிய தாவேகா, விஜய் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்தில் வீழ்த்தப்படணும். 4ஆம் தேதி துணை இராணுவம், மத்திய ஒன்றிய படம் இருக்கணும், இல்லையா பெரியாரின் கருஞ்சட்டை படை இந்த கலவரத்தை தடுக்கும். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி.